என்ன மரக்குடி எண்ணெய் இல்ல? என்னடா ஷாப்பிங் சென்டர் வச்சிருக்கீங்க? ஷாப்பிங் சென்டர். வாட்டியா டேஸ் பிளடி இடியட். அடிச்சனா அண்டா கல்டு அல்வா தொங்கி கிட்னி இட மாறி போய். சாரி சார். என்ன கோக்க சாரி? தம்பாக்கா சாரியாடா? ஹலோ. ஹாய். ஏய் யூ. யா. அவனையே அடிக்கிறீங்க, அவன் என்னோட பாய். ஓ யுவர் பாய். நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணா அவனை நான் அடிக்க மாட்டேன், கடிக்கிறேன். Hey, too bad. இங்க எங்க சுத்துறீங்க? What is this? ஷாப்பிங் சென்டர் ஷாப்பிங் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கேன். தென்னை மரக்குடி எண்ணெயை தேடிட்டு இருக்கேன். காஷ்மீர்ல தென்னை மரக்குடி எண்ணெயா? நியாயப்படி காஷ்மீர்ல ஆப்பிள் மரக்குடி எண்ணெய் தான் தேடணும். இது சுளுக்கு. சுளுக்கா? எப்படி ஆச்சு? பேட் நியூஸ். எல்லாரும் வாக்கிங் போவாங்க, நான் ஒரு சேஞ்சுக்காக ஜாக்கிங் போனேன். லைட்டா ஸ்லிப் ஆகி ஃபுல் பாடி பெயினிங். பக்கத்து வீட்லயே டாக்டர் நான் ஒருத்தி இருக்கேன், அங்க வர வேண்டியதானே? நோ நோ, நம்ம பாலிசியே தனி. எது? இன்சூரன்ஸ் பாலிசி? எஸ், லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி. நான் ஒவ்வொரு வியாதிக்கு ஒவ்வொரு ஹாஸ்பிடல்ல தனித்தனியா வச்சிருக்கேன். அல்சர் வந்தா அப்போலா, ஆத்து பக்கம் லைட்டா வலிச்சா வேலூர் சிஎம்சி, தலை வலிச்சா கோயம்புத்தூர் கேஜி, சளி புடிச்சா பாண்டிச்சேரி ஜிப்மர், கால் குடைச்சல்னா திருச்சி புவனேஸ்வரி, கண்ணு வலிச்சா மதுரை அரவிந்த் ஆசிரமம், வயித்த வலிச்சா திருநெல்வேலி சீபா கிளினிக், ஃபுல் பாடி செக்கிங்னா புரூக்ளின். ஓ புரூக்ளின். யூ நோ புரூக்ளின்? எம்ஜிஆர் கோயிங் ஆப்பிரிக்கா செக்கிங் கமிங் தட் ஹாஸ்பிடல். அது ஆப்பிரிக்காவுல இல்ல, அமெரிக்காவுல இருக்கு. ஓ, ஊர் பேரையே மாத்திட்டாங்களா? இதுக்காகத்தான் அடிக்கடி ஸ்டேட்ஸ்க்கு போயிட்டு வரணுங்கிறது. நம்ம ஊரா இருந்தா எல்லா ஹாஸ்பிட்டலுமே ஞாபகத்துக்கு வரும். இது வெளியூர் பாருங்க, அதனாலதான் எண்ணெய் வாங்கி இடுப்புல வச்சு நானே அரக்க தேய்ச்சிக்கலாம்னு பாக்குறேன். பை தி பை, யுவர் எம்பிபிஎஸ்? எம்பிபிஎஸ், எம்எஸ். ஓ எம்எஸ் சர்ஜரி. எந்த காலேஜ்? தஞ்சாவூர். ஃபெயிலாய் படிச்சீங்களா இல்ல சைட்டா பாஸ் ஆயிட்டீங்களா? ஃபெயில் ஆனதே இல்ல. ஃபர்ஸ்ட் கிளாஸா இல்ல செகண்ட் கிளாஸா? ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஆபரேஷன் பண்ணுவீங்களா இல்ல ஊசி மட்டும் குத்தி வெளிய இழுப்பீங்களா? என்ன பத்தி எதுக்கு இவ்வளவு டீடைல் விசாரிக்கிறீங்க? இல்ல, நான் யாருகிட்ட ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதா இருந்தாலும் அந்த டாக்டரை பத்தி முழுசா தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஸ்டார்ட் தி ட்ரீட்மெண்ட். டோன்ட் வரி. பிளட் டெஸ்ட், யூரின் டெஸ்ட், எக்ஸ்ரே, ஸ்கேனிங், போஸ்ட்மார்ட்டம் எல்லாமே பண்ணிக்கலாம். போஸ்ட்மார்ட்டமே பண்ணணுமா? பண்ணிட்டா போகுது. பரவாயில்லையே, டாக்டருங்களை பத்தி ரொம்ப நல்லாவே தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. எனக்கு ஜெனரல் நாலேஜ் ஜாஸ்தி. என் கிளாஸ்மேட்ஸ் எல்லாம் பெரிய பெரிய டாக்டர். யா, டாக்டர் கலைஞர், டாக்டர் ராதாகிருஷ்ணன், டாக்டர் நாவலர், டாக்டர் ராமதாஸ், இவங்க எல்லாம் என் கூட படிச்சவங்க. அடே அப்பா. மாறுடா மாறுடா. குத்தே. அநியாயமா அப்பா இவங்களை கொல்லுட்டீங்கடா பாருங்களா. நாயா சொல்றா, சொல்லு, யாரா வந்தாங்க சொல்றா. வெடி வச்சு குத்துனீங்களே, உங்க கையும் கால் நல்ல வெந்தயம் எப்படி தெரியுங்களா நாய்களா? control them. Please cool down. Watch them. Come on, take them off. இவன் தலைவன் எப்படி பார்க்கணும்?
सरदार, अफसर दिवाकर अपने आदमी के जीप को काट डाला है। இந்த பிரியாவுக்கு வேற வேலையே இல்ல. கொற்ற பணியில எதுக்கு கொண்டாந்து வைக்கணும்? நேர்லயே கொண்டாந்து கொடுத்துக்கலாம்ல. உலகத்துக்கே குளிர் இந்த ஊர்ல இருந்து தான் சப்ளை ஆகுது போல் இருக்கு. அடிக்கிற அடியில அண்டா கண்டு ஐஸ் அடிவத்துக்குள்ளேயே போயிரும் போல் இருக்குது. பெருத்துட்டேன்னா ஈவினிங்ல தான் கொண்டாடுவாங்க. இவனுக்கு என்னமோ காலையில 4 மணிக்கே எழுப்பிவிட்டு நல்ல நேரம் அது இதுன்னு குளிக்க வச்சு நாடி நரம்பெல்லாம் ஆடுதுடா சாமி. ஹாய் அனு, டுடே யுவர் பர்த்டே. ஆல் வெரைட்டிஸ் ஹாப்பி, ஃபுல் ஆஃப் மகிழ்ச்சி. யுவர் 100 இயர்ஸ் ஃப்ளவர் அண்ட் பொட்டோட 16 குழந்தைகளை டெலிவரி பண்ணி கண்டினியூஸா வாழணும். மை ஹார்ட் மிக்ஸ்ட் கங்க்ராச்சுலேஷன் டு யூ. Thank you uncle. டோட்டலி ஆல் காட் கிஃப்ட். என்ன மாமா, நீங்க ஒண்ணும் போகலையா? ஜீப் எடுத்து போய் ஒரு கூட்டு வாங்கன்னு சொன்னல. அட இருங்கப்பா, கேக்க வெட்டிட்டு போயிடுறேன். நாங்க வெட்டிக்கிறோம், நீங்க போங்க. அனு, எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு அந்த ஆபீசர் கழுத்து வெட்டணும் போல இருக்கு. போயிட்டு சீக்கிரம் வரணும். அண்ணா, இந்த பிரியா பண்ண வேலைய பாருங்க. அவ வராம கிஃப்ட மட்டும் வாசல்லயே வச்சுட்டு போயிருக்கா. குட் மார்னிங் சார். அண்ணா, ராவ் அங்கிள் வந்திருக்காங்க. ஹலோ மிஸ்டர் ராவ். வெயிட். ஏய் பிரியா, லுக். அனுவுக்கு தான் பர்த்டே. அவங்க அண்ணன் கிட்ட போய் விளையாண்டுக்கிட்டு இருக்காத. என் வயசுக்கு யார்கிட்ட விளையாடணும்னு எனக்கு தெரியும். திவாகர், இப்போ தமிழ்ல எழுதியிருக்கோம், யாருன்னு புரிஞ்சுக்குவ. உன் தங்கைக்கு பிறந்தநாள் பரிசா அவ பாசமா வளர்த்த நாயோட தலை அனுப்பியிருக்கோம். உன் விருப்பப்படி பேச்சுவார்த்தை நடத்த நாங்க தயாரா இருக்கோம். இன்னைக்கு ராத்திரி 9 மணிக்கு ராணி நல்லாவில் நீ எங்களை சந்திக்கலாம். வரும்போது மிலிட்டரியை கூட்டிட்டு வராத. எங்களுக்கு பணைய கைதியா இருக்க உன் தங்கச்சி அழைச்சிக்கிட்டு வா. உன்னால எங்களுக்கு எந்த ஆபத்து எல்லாம் பேச்சுவார்த்தை முடிஞ்சா உன் தங்கிய உயிரோட உன் கூட திருப்பி அனுப்பிடுவோம். பலப்பரிச்சை பண்ண நினைச்சா உன் பிறந்த நாளைக்கு உன் தங்கியோட தலை பார்சல் வரும். பஸ் வெடிச்சு சிதறத மறந்திருக்க மாட்டேன்னு நினைக்கிறோம். அனு, நல்ல நாள் அதுவும்மா. கவலைப்படாதம்மா. இது மாதிரி எத்தனையோ பிரச்சனைகளை நாங்க சந்திச்சிருக்கோம். நீ 100 வருஷம் வாழ போற. சந்தோஷமா கேக் வெட்டு. நல்லா இருமா. Thank you அண்ணா. மிஸ்டர் ராவ் சார், என்ன நடந்தாலும் சரி என் சிஸ்டரோட தான் அவங்கள மீட் பண்ணி பேச போறேன். சார், உங்களுக்கு இருக்கிறது குறிஞ்சி பூவாட்டம். ஒரே ஒரு சிஸ்டர். இந்த பிரச்சனையில உங்க குடும்பத்தை எடுக்காதீங்க பிளீஸ். இல்ல மிஸ்டர் ராவ், பஸ் வெடிச்சு அத்தனை பேர் செத்தப்ப அவங்க அப்பா, அம்மா, அண்ணன், தங்கச்சிங்க எப்படி எல்லாம் கதறி துடிச்சிருப்பாங்க. எத்தனை பேர் என்ன சபிச்சிருப்பாங்க. அந்த பாவத்தை கழுவுறதுக்கு எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. இதை நான் நழுவ விட மாட்டேன். நீங்க சொல்றதுதான் சரி. அவங்கள வளர விடக்கூடாது. நம்ம நாட்டையே அழிச்சிடுவாங்க. உங்க மிலிட்டரிக்கே சவால் விடுற தீவிரவாதிகளை இவங்க 2 பேரும் மட்டும் தனியா போய் என்ன செய்ய முடியும்? ஆமாண்டி, மிலிட்டரிக்காரங்க, போலீஸ்காரங்க, பெரிய பெரிய தலைவர்கள்லாம் அப்பப்ப அவங்க உயிரை தியாகம் செஞ்சுட்டு இருக்காங்க. நாம பேப்பர்ல தீவிரவாதிங்க சுட்டு இந்திரா காந்தி சாவு, குண்டு வெடிச்சு ராஜீவ் காந்தி சாவுன்னு படிச்சுட்டு அச்சச்சோன்னு உச்சி கொட்டிட்டு நம்ம வேலையை பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா நம்மள புத்திசாலிங்க. ஆனா ராஜஸ்தான் பாலைவனத்து வெயில்ல எல்லைய காக்குறவங்க, பனிமலை குளிர்ல போராடிக்கிட்டு இருக்கிற மிலிட்டரிக்காரங்க, கடல் வானம் அங்கெல்லாம் செத்துக்கிட்டு இருக்கிற நேவி எஃபோர்ஸ் காரங்க எல்லாம் இழிச்ச வாங்க. அப்படித்தானே?
நாட்டுக்கு ஒண்ணுன்னா உயிரையும் கொடுக்க தயாரா இருக்கிற மனப்பான்மை ஒவ்வொரு இந்தியனுக்கும் இருக்கணும்டி. வெளிநாட்டுல எல்லாம் 19 வயசு ஆயிட்டா ஒவ்வொருத்தரும் 3 வருஷம் மிலிட்டரியில வேலை பார்க்கணும்னு சட்டமே இருக்கு தெரியுமா? அண்ணா, மிலிட்டரியில சேர்ந்துதான் தேசபக்தியை காட்டணும்னு இல்ல, நாட்டை உண்மையா நேசிக்கிற ஒவ்வொரு தனி மனிதனும் மிலிட்டரிக்காரன் தான். தேவைப்பட்டா என் உடம்பு பூராவும் குண்டு கட்டி அனுப்புங்க. அங்க இருக்கிற அத்தனை தீவிரவாதிகளை கொண்டுட்டு நானும் சாகுறேன். ஜெய் ஹிந்த்! ஜெய் ஹிந்த்! ஜெய் ஹிந்த்! ஜெய் ஹிந்த்! सारे जहां से अच्छा हिंदुस्तान